அரண்மனை நாயே அடக்குடா உன் வாயே. ஐயோ, இதில் வேற இது ஒருமையில் இருக்கோ? அரண்மனை நாய்கள் சார், அடக்குங்கள் உங்கள் வாயை சார். மரியாதையே பேசுகிறோமே. ஏன்னா நாயாக இருந்தாலும் அதுக்கு மரியாதை கொடுக்கணும்ல, மரியாதை கொடுத்தே பேசிடுவோம். மாண்புமிகு சிடி நிர்மல்குமார் அவர்களே, ரொம்ப அருமையாக பேசுகிறீங்க சார், சூப்பர். அப்படி தான் இருக்கணும் ஒரு அமைச்சர்னா. அதாவது 2022 தினகரன் இனிச்சார் அமமுகவில், ஏன்னா 2024 மோடி இனிச்சார் பிஜேபியில், 2025 எடப்பாடி இனிச்சார் அதிமுகவில், 2026 இப்போ விஜய் இனிக்கிறாரு. ஐயோ ஐயோ, 2022 4 வருஷத்துக்குள்ள 4 கட்சி மாறின சிடி நிர்மல்குமாருக்கு இவ்வளோ வாயின்னா, 14 வயசில் கொடி பிடிச்சி 75 வருஷமாக கட்சி நடத்துகிறாங்கன்னா எவ்வளவு வாய் இருக்கும்? தமிழ்நாட்டை விட்டு ஓடிடணுமா? ஏன்? இருக்கலாம், ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டை விட்டு ஓடிரு அப்படின்னு இப்போ ஒருத்தர் இந்த இந்த இடத்துல இருக்கக்கூடாது, ஓடி போயிரு அப்படின்னு சொன்னால் என்னவா இருக்கும்னா, அது அவங்க அப்பா விட்ட இடமா இருக்கலாம், அவங்க தாத்தா விட்ட இடமா இருக்கும். அப்படின்னா அது எங்கள் சொத்து, எங்கள் சொத்தில் நீ எப்படி இருக்கிறது, ஓடி போயிருன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை தமிழ்நாடு நமது மாண்புமிகு அமைச்சர் சிடி நிர்மல்குமார் அவர்களுடைய தாத்தா வீட்டு சொத்தோ அல்லது அப்பா வீட்டு சொத்தோ இருந்தாலும் இருக்கலாம். இப்போ அவருக்கு தமிழ்நாடு அவருக்கா இருக்கலாம், அதனால் இப்போ வெளியே போக சொல்கிறாரோ. அது எங்கே போகணுமா? லண்டனுக்கு போயிடணுமா. ஆனால் ஒரு விஷயம் மறக்காமல் சொன்னார், கவனிச்சிங்களா? லண்டனுக்கு போகிறதில்ல, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியும் லண்டனுக்கு கூப்பிட்டு போயிடணுமா? ஏன்? இவங்க என்ன நினச்சிட்டு ஆட்சிக்கு வந்தாங்க தெரியுமா? இவங்க நடிகராக இருக்கும்போது அதான் அடிக்கடி சொல்லணும், உச்சபட்ச நடிகராக இருக்கும்போது அதை விட்டு உங்களுக்காக வந்தேன். நான் உச்சபட்ச நடிகராக இருக்கும்போது உச்சத்தில் இந்த கொப்பில் ஏறி உட்காந்துருப்பாங்க போல இருக்கு. அதை விட்டுட்டு தான் இங்கே வந்திருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். அந்த மரத்துலேருந்து இறங்க உச்சத்துலேருந்து இறங்கி எங்களை காப்பாற்றுன்னு கூப்பிட்டாங்க போல இருக்கு இவங்கள. அப்போ அங்கே வந்துட்டா என்னென்னா, அவங்க போனால் அவங்க சொல்கிறது தான் சட்டம். அவனுக்கு அப்போ கதாநாயகன்ல வர சொல்ல, இந்த சாப்பாடு கொடு, அந்த ஜூஸ் கொடு, அந்த கதாநாயகை தூக்கி அங்கே மாற்று, இந்த வில்லன் எங்கே தூக்கி போடு, அவன் வேண்டாம், இவனை கொண்டு வா, இவளை கொண்டு வா, அவன் வேண்டாம், அவளை மாற்று. இப்படிலாம் ஒரு இந்த அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கூட பிடிப்பான்னு சொன்னாங்களே, அது மாதிரி ஒரு சிலருக்கு வாழ்வு வந்தால் அப்படி மன்னராக வாழ்ந்தவங்க, சினிமா உலகத்தில் மன்னராக வாழ்ந்தவங்க. இப்போ அவங்கள என்றைக்காவது ஒரு நாள் யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டிருக்குவானா? கேள்வி கேட்டிருக்கவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு கேள்வி கேட்டால் பிடிக்காது, கேள்வி கேட்டாலும் பிடிக்காது, அட்வைஸ் பண்ணாலும் பிடிக்காதான். இப்போது இப்படி ஒரு மனநிலையில் இருக்கிறவங்கள எப்படி சார் திருத்த முடியும்? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரின்னு கேட்குறீங்களா? இந்த தந்தி டிவி இருக்குது பாருங்கள், தந்தி டிவி, அவங்க ஒரு சிங்கப்பெண்ணுன்னு ஒரு ப்ரோக்ராம் போட்டாங்க. அதில் அந்த ப்ரோக்ராமில் நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்களின் தாயார் சொல்கிறாங்க, அட்வைஸ் பண்ணால் விஜய்க்கு பிடிக்காது. அப்போ இப்படி மனநிலையில் இருந்தவங்க, அப்படி மன்னராக வாழ்ந்தவங்க, மன்னர் பரம்பரை. இப்போ என்ன பிரச்சனைன்னா, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உள்ளே உட்காந்துக்கிட்டு அப்படியே கேள்வி மேலே கேள்வி கணையை தொடுக்கிறார். அப்படியே உள்ளே உட்காந்துனே இது அப்படியே அரிக்கும் அந்த கதை. இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, நம்மளை யாருமே கேட்க முடியாது, அப்படியே ஜாலியாக அப்படியே சுற்றிக்கு அப்படியே கார் வரும், ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு முதலமைச்சர் தானே ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சாங்க போல இருக்குது. இவர் உள்ளே போய்ட்டு என்ன கேட்குறாரு? கரண்ட் என்னாச்சு, ஏன் கட் ஆகுது, கரண்ட் என்னாச்சு, கொலை நடக்குது என்னாச்சு, சாதி கொடுமை தலைவிரித்து ஆடுத கொள்றாங்களே என்னாச்சு, சோபா மாடல் ஆச்சு அப்படிங்கிறாரு. தாங்க முடியல அவங்களால. ஐயோ, கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்களே அப்படின்னு. இப்போ என்னென்னா,
மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் லண்டனுக்கு போயிடணுமா, கூட உதயநிதி ஸ்டாலினையும் கூப்பிட்டு போயிடணுமா. வேற சார் மாண்புமிகு மந்திரி நிர்மல்குமார் சார் வேற உதயநிதி ஸ்டாலின் இங்கேயே விட்டுட்டு போவார். அவர் நீங்கள் லண்டனுக்கு அவரை அனுப்பி வச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக பிள்ளையை கூப்பிட்டு தான் போவார். பிள்ளையை கூப்பிட்டு போவார், பொண்டாட்டியை கூப்பிட்டு போவார், பேரம்பேத்தியை கூப்பிட்டு போவார். குடும்பம் இருக்குது சார் அவருக்கு. பிள்ளைங்க மேலே பாசம் இருக்குது சார். பொண்டாட்டியும் பிள்ளையும் அனாதையை விட்டுட்டு அவர் பாட்டில் லண்டனுக்கு எப்படி ஓட சொல்கிறீங்களா? அப்படிலாம் ஓட மாட்டார். அவருக்கு குழந்தை குட்டி வீடு வாசல் பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்குது. அவருக்கு குழந்தை குட்டி வீடு வாசல் பொண்டாட்டி மேலே பாசம் இருக்குது, ஆசை இருக்குது, அன்பு இருக்குது. விட்டுட்டு ஓட மாட்டார் சார். எப்படி ஓடுவார்ன்றீங்க நீங்கள்? உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்குது? இப்போ வந்து மாண்புமிகு விசை ஜோசப் அவர்கள் எப்படியாவது மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை லண்டனுக்கு அனுப்ப சொன்னார்னா நீங்கள் டிக்கெட் போடும்போது சேர்த்தே போடுங்க உங்கள் குடும்பத்துக்கெலாம். ஏன்னா அவருக்கு குடும்பம் இருக்குது. ஒன்றும் குடும்பம் இல்லாமல் அந்த ஊரில் சொல்லுவோம், ஒன்றும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மொட்டை பையன் கிடையாது. எங்கள் ஊர் பாஷையில் சொல்ல போனால் அவன் ஒரு மொட்டை பையன்னு சொல்லுவாங்க. ஆடா பொண்டாட்டி பிள்ளைலாம் இல்லைப்பா, அங்கிட்டு திரட்டி விட்டுட்டு அவன் மொட்டை பையலாக சுற்றிட்டு கிடாப்பாம்பாங்க. அப்படியே ஸ்டாலின் வந்து மொட்டை பையன் கிடையாது. நான் சொல்கிறது இந்த மொட்டை இல்லை, இந்த மொட்டை இல்லை, அந்த மொட்டை ஒன்றும் இல்லாத அனாதை பையன் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு லண்டனுக்கு அவர் போனால் கண்டிப்பாக உதயநிதி கூப்பிட்டு போவார். ஓகேவா? பேரனுக்கு பட்டமளிப்பு விழா நடக்கு, அதுக்கு போகிறார். மாண்புமிகு அமைச்சராக இருக்கு. உங்களுக்கு உளவுத்துறை, ஓஹோ அந்த உளவுத்துறை அவர் வேறு ரிசைன் பண்ணுற மத்திய அரசுக்கு மாற்றி கேட்டிருக்காருல்ல அஸ்ராகாருக்கு. ஆமாம். ஏன்னா ஆனால் எல்லா அதிகாரியுமே ரிசைன் பண்ணுறாங்களே சார், ஒன்றுமே புரியலையே. முட்டா பயல்கள்கிட்ட வேலை பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ? இருக்கலாம். ஏன்னா இவ்வளோ முட்டாள்தனமாக ஒரு 50 ஆண்டு கால அரசியலில் இருந்தவர், மக்களுக்காக போராடியவர், அவரையே நீங்கள் நாட்டை விட்டு போன்றீங்களே நீங்கள். அதாவது திராவிட முன்னேற்ற கழக அரசு சிடி நிர்மல்குமார் மேலே முதல்ல இம்மீடியட்டாக நடவடிக்கை எடுக்கணும். இவர் வந்து ஒரு மாபெரும் தலைவர், இந்த நாட்டை விட்டு போனி மிரட்டுறார். இவர் மேலே கேஸ் போடணும், இவரை விடக்கூடாது. ஏன்னா நாட்டை விட்டு போன்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு கேஸ் போடுங்க சார். கேளுங்க, கேட்காம விடவே கூடாது. ஏயா கரண்ட் எங்கேயான்னு கேட்டால் பீஸ் கேரில் திருடுறான், அங்கே திருடுறான், இங்கே திருடுறான், கரண்டை காணன்னு வீண் பலி சுமத்திட்டு கிடக்குறீங்க. இதில் கேள்விக்கு பதில் சொல்ல வக்கில்லை. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி மேலே கேள்வி கேட்குறா, அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு துப்பு இல்லை, துராணி இல்லை. நாட்டை விட்டே ஓடிடணுமா? இந்த கிராமத்தில் தான் சொல்லுவான், ஆமாடா அவங்க உங்கள் ஒப்பம் விட்டு ரோடுறா, அவன் அப்படி தானே திமுறா போவான் ரோட்டில் அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி இது என்ன யார் வீட்டு நாடு? உங்கள் வீட்டு நாடா, இல்லை உங்கள் அப்பச்சி நாடா, இல்லை உங்கள் தாத்தா நாடா? யார 4 வருஷத்தில் 4 கட்சி மாறின நீங்களாம் வாய் பேசலாமா முதல்ல? 4 வருஷம் 2022 to 2026 4 கட்சி மாறின வாய் பேசலாமையா? எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பேசணும். என்ன வாய் இருக்குங்கனால என்ன வேணாலும் பேசிட முடியாது. ஏன் இந்த நாட்டை விட்டு போகணும்? இந்த நாட்டை விட்டு லண்டனுக்கு ஏன் போகணும்? கடந்த 5 ஆண்டு காலத்தில் எத்தனை திட்டங்கள் தீட்டியிருக்கிறார் தெரியுமா? பெண்களுக்கு விடியல் பயணம் கொடுத்தாரு, ஆனாலும் அந்த நாட்டை விட்டு போயிடுவேன். மாதம் 1000 ரூபா மகளிர் தொகை கொடுத்தாரு, அதுக்காக அந்த நாட்டை விட்டு போயிடுவா? இல்லம் தேடி கல்வி கொடுத்தாரு, அதுக்கு போயிடலாமா? மக்களை தேடி மருத்துவம் கொண்டு வந்தாரு, அதுக்காக அந்த நாட்டை விட்டு அனுப்பிடுவோமா? தமிழ் புதல்வன் திட்டம் கொண்டு வந்து பிள்ளைங்களை படிக்க வச்சார, ஏழை பிள்ளைங்களை, அதுக்காக அந்த தமிழ்நாட்டை விட்டு லண்டனுக்கு அனுப்பிடுவோமா அவரை? எதுக்கு அனுப்பணும் லண்டனுக்கு? எதுக்கு ஓடுறோம் அவர் லண்டனுக்கு? அதாவது பல பேர் கால்களை நக்கி பிழைக்கின்ற உங்களுக்கே இவ்வளோ திமிரு இருக்கும்போது அவரையே ஏன் நாட்டை விட்டு போகணும்? நான் அப்படிலாம் கிடையாது, ஒரே கட்சியில் தான் வாழ்கிறேன். சிடி நிர்மல்குமார் சொல்ல முடியுமா? தினகரன் தான் விட்டு ஏன் சார் வந்தீங்க? உங்கள்கிட்ட பதில் இருக்கா? அவருக்கு செய்து துரோகம். இந்தியாவே ஆளுன்ற மோடியை விட்டு ஏன் ஓடி இருந்தீங்க? சொல்லுங்கள், பதில் இருக்கா உங்கள்கிட்ட?
அப்படி நேரம் வந்து எடப்பாடி கிட்ட வந்தீங்களே, எடப்பாடியை விட்டு ஏன் ஓடி இருந்தீங்க? இப்போ இன்னைக்கு தாவேக்கால இருக்கின்ற இந்த விஜயை விட்டு நீங்கள் ஓடுறத இந்த தமிழ் எங்களை ஓட சொல்கிறீங்கல்ல, லண்டனுக்கு எங்கள் தலைவரை ஓடுன்றீங்கல்ல, நீங்கள் இந்த விஜயை விட்டு ஓடுறத தமிழ்நாடு மக்களும் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் எங்களை போன்ற திமுக தொண்டர்களும் பார்க்கத்தான் போகிறோம். வெயிட் பண்ணுறோம். அரண்மனை நாயே அடக்குங்கள் உங்கள் வாயே.